தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் அனைவரோடும் கூட இம்மானுவேல் என்னும் நாமத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த நொடி பொழுதிலிருந்து இந்த வினாடி வரைக்கும் நம்மளை தாங்குகிறார், ஏந்துகிறார், கவனிக்கிறார், நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக இரவும் பகலும் பசுத்த ஆவியானவரோடு கூட ஒருமனப்பட்டு வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு கூட ஜபித்து கொண்டும் இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிற முகம் ஒன்றாகிலும் வெட்கப்பட்டு போகாது, மாறாக பிரகாசம் அடைகிறது என்று பசுத்த வேதாகமத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் நிச்சயமாய் பாக்கியவான், அவனும் அவனுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, அந்த மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்த நம்முடைய தேவனும் ஆண்டவனும் நமக்கு இரட்சகரும் எஜமானனுமாய் இருக்கிற நம்முடைய தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும்படியாக, தியானிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியோடு கூட வந்து அமர்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த மாபெரும் தேவனுடைய வார்த்தையிலே ஏற்படுத்தப்பட்ட தலைப்பு தான் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். கடந்த 27 பாகங்கள் பல மாதங்களாக, பல வாரங்களாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டு வந்தேன். அதை திரும்ப திரும்ப நான் யூடியூப் சேனலில் அதை ஆன் செய்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் தமிழ் பேசுகிற, தமிழ் மொழி பேசுகிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் விசுவாசத்தை வைத்து இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாளோடு கூட இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பை நான் முடிக்க இருக்கிறேன். இந்த நாளிலே நாம் இந்த பாகத்தினுடைய கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். பாகம் 28 வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த செய்தியை நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பில் பழனி மோசஸ் என்று அடித்தால் போதும், உங்களுடைய யூடியூப் சேனலில் வந்துவிடும். பாகம் 1 கவனமாக கேளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் மேலோக்கி போக இறைவன் தாமே, ஆவியானவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. சரி, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த தலைப்புக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறபடி 11 துணை தலைப்புகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன். 11 துணை தலைப்புகள் என்பது மிகவும் சிறிதாகவே நான் கருதுகிறேன். ஏனென்றால் நிறைய துணை தலைப்புகளை இதில் கொண்டு வர முடியும். பிரியமானவர்களே, உங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்ததான அந்த ஆழம், அந்த உயரம், அகலம், நீளம் என்பது என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆகவே இதில் இருக்கிற கருத்துக்களை புரிந்து கொண்டு நீங்கள் இன்னும் அதிகமாய் விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சரி, இந்த துணை தலைப்புகளை கொஞ்சம் வேகமாக நான் வாசித்து விடுகிறேன். நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? முதலாவது நான் எழுதி வைத்திருக்கிறது, நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? நிச்சயமாக. எப்படி ஒரு ஸ்கூல் டீச்சர் அல்லது காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர் அவர்களுடைய கிளாஸ் ரூமில் வந்திருக்கிற அவருடைய சப்ஜெக்டில் வந்து அமர்ந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய பெயர்களையும் அந்த டீச்சர் அறிந்திருப்பாரோ, ஸ்கூல் டீச்சர்ஸ் அனைவரையும் ஹெட் மாஸ்டர் அல்லது ஹெட் மிஸ் எப்படி அறிந்திருப்பார்களோ, எப்படி ஒரு குடும்பத்தில் தகப்பன், தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் எத்தனையாக இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளுடைய பெயர்களையும் அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்களோ, அதைவிட நம்ம அனைவருக்கும் தகப்பனும் தாயுமாக இருக்கிற பரலோக தகப்பன், நம்முடைய தாய் எல்ஷடாய் என்னும் தேவன் உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் அவர் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் பொழுது, டே இங்கே வாடா, அடியே இங்கே வா என்று சொல்லாமல் என் மகனே என்று சொல்லி அவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். ஆபிராமே, ஆபிராமே, உன்னுடைய பெயரை நான் மாற்றுகிறேன். இனி உன்னுடைய பெயர் ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும். இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி பெயரை சொல்லி அழைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே அவருக்கே நாம் அனைத்து கனத்தையும் மகிமையையும் துதியையும் செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவது குறிப்பு, அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார். மூன்றாவது, எதற்காக அழைத்தார். 4, எந்த சூழ்நிலையில் அழைத்தார். 5வது, அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன.
இதையெல்லாம் நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வந்தோம். 6வது குறிப்பு, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 7வது குறிப்பு, சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். 8, நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார். 9, நம்முடைய பெயர் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா, அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் தெரியுமா? என்னுடைய தொழில் என்ன என்பது என் தேவனுக்கு தெரியும். என்னுடைய தொழிலுக்கு நான் முதலாளி அல்ல. என்னுடைய தொழில் ஜுவல்லரி ஃபீல்டில் இருக்கிற ஒரு 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 பகுதி. ஜுவல்லரி பாக்ஸ் மற்றும் டிஸ்பிளே ட்ரேஸ், காம்ப்ளிமெண்டரி பர்சஸ், பேக்ஸ் மற்றும் சின்ன சின்ன ஜுவல்லரி ஆர்னமெண்ட் கோல்டிலையும் தயாரித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தொழில் என்ன? என்னுடைய தொழிலுக்கு நான் அல்ல முதலாளி. என்னுடைய தொழிலுக்கு எல்ஷடாய் என்னும் தேவன், ஜெகோவா நிசி என்னும் தேவன், அவரே என்னுடைய தொழிலுக்கு, என்னுடைய கம்பெனிக்கு அதிபராக, முதலாளியாக அவர் இருக்கிறார் என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே. 10வது குறிப்பு, வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இன்ன பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இதையும் நாம் தியானம் செய்தோம். கடைசியாக 11வது குறிப்பு, சங்கீத புத்தகம் 147 வசனம் 4 இப்படியாக வருகிறது. அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளை எல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அவர் கவுண்ட் பண்ணி வைத்திருக்கிறார். தலையில் இருக்கிற முடியை எல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன இதே தேவன் தான் வானத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற, அந்த ரங்கத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களின் இலக்கத்தை எல்லாம் எண்ணி அவைகள் ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்ற சங்கீதக்காரன் தன்னுடைய ஞானத்தில் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரியமானவர்களே. இதுதான். அதோடு கூட இந்த செய்திக்கு நான் எடுத்துக்கொண்ட 2 முக்கியமான வேத குறிப்புகள். 1, ஆதியாகம புஸ்தகம் 32:28, 2வது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43:1. ஆதி 31:28 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று அழகாய் தன்னுடைய மகனோடு கூட பேசினார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 43:1 இப்படியாக வருகிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது. குழப்பமே வேண்டாங்க. நம்முடைய தாய் தகப்பன் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. அவர்கள் 2 பேரும் 2 கருவிகள். இறைவனுடைய கரத்திலே, திரு கரத்திலே நம்மை பெற்றெடுத்த தாயும் தகப்பன் ஆண்டவருடைய கரத்தில் இருந்த சிறு கருவிகள். ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்த அதே தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்து படைத்து இந்த பூமிக்கு கொண்டு வந்து ஜடங்களாக செத்துப்போன பிணங்களாக நம்மை வைக்க விரும்பாமல் அவருடைய சுவாசத்தை நம்முடைய நாசில ஊதி ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? அந்த வானாதி வானத்தை படைத்த தேவாதி தேவனை நீங்களும் நானும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவரோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஜீவன் நமக்கு தேவைப்படுகிறது பிரியமானவர்களே. ஆகவேதான் ரட்சகராகிய இயேசுவனர் சொல்லும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு அப்பா பிதாவே என்று நாம் அழைக்க முடியும் பிரியமானவர்களே. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறேன், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க. நமக்கு நிறைய குடும்பத்தார் இருக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, அயலகத்தார் இருக்கிறாங்க, அரசாங்கம் கூட இருக்கிறது. ஆனாலும் இதன் மேல் என்னுடைய நம்பிக்கை நான் வைப்பதே கிடையாது. அவர்கள் யாரும் என்னை பார்த்து, இன்க்ளூடிங் என்னுடைய தாய் தகப்பன், உலக பிரகாரமான பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர், நெவர் எவர் சேட் தே ஆர் நாட் அவர் கிரியேட்டர். உலக பிரகாரமான தாய் தகப்பன் அவ்வளவுதான். அவர்களை படைத்தவரும் நம்மை படைத்தவரும் ஒரே ஒரு தகப்பன் தாய் பரலோகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இன்று உங்களுடைய இருதயத்தில் வார்த்தையின் வடிவிலே, ஒளியின் வடிவிலே, ஆவியின் வடிவிலே உங்களுடைய இருதயத்திற்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை, என்னுடைய இருதயத்தை அவர் வந்து அமரக்கூடிய சிங்காசனமாக நாம் மாற்றியிருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மோடு கூட நடக்க வேண்டும், நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை வேதத்தின் மூலமாக அறிந்து கொண்டு இப்பொழுது உங்கள் மத்தியிலே வந்து உரையாற்றி கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. பயப்படாதே மகனே, பயப்படாத மகளே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், யாரும் இல்லை.
ஆகவே நீ நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவர்கள் எம்மாத்திரம், நானே உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் தான் உன்னுடைய நாசியில சுவாசத்தை ஊதினேன், நீ பயப்படக்கூடாது, உன் பெயர் எனக்கு தெரியும், ஆகவே உன் பெயரை சொல்லி நான் அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், யூ ஆர் மைன் என்று சொல்லுகிறார். ஒரு இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. யாக்கோபோடு கூட பேசின அதே தேவன் இன்று நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இன்று உங்களோடும் என்னோடும் கூட பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நண்பர்களே, உலகத்தில் நிறைய சேனல்ஸ் உண்டு, எக்கச்சக்கமான சேனல்ஸ், அன்கவுண்டபிள் சேனல்ஸ் உண்டு. நிறைய நேரங்களை அன்வான்ட் சேனல்ஸில் நேரங்களை செலவு செய்கிற மக்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தயவு செய்து இறைவனுடைய வார்த்தையை கொடுக்கிற சேனல்களுக்கு நேராக உங்களுடைய எண்ணத்தை திருப்புங்கள். இதில் தான் சத்தியம் இருக்கிறது, இதில் தான் ஜீவன் இருக்கிறது, இதில் தான் ஒளி இருக்கிறது, இதில் தான் நம்முடைய ஒளிமயமான எதிர்காலம் அடங்கி இருக்கிறது. ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உலகெங்கிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள், நட்சத்திரங்களைப் போல. குட்டி கதாநாயகர்களாக, குட்டி கதாநாயகிகளாக உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் இருந்து தேவதாசர்கள், தேவ பிள்ளைகள் தங்களுடைய யூடியூப் சேனலில், நிறைய டிவி சேனல்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவருடைய வார்த்தையை. அதை கூர்ந்து கவனியுங்கள், கேளுங்கள், விசுவாசியுங்கள். மகிமையின் மேல் மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற ஒரு நிஜ உலக கதாநாயகன் பெயர் பவுல் என்பவரை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். அவருடைய பெயர் அதற்கு முன்பாக சவுல் என்று இருந்தது. இறைவனை அவர் அறிந்து கொண்ட பிறகு சக நண்பர்கள், விசுவாசிகள் அவருடைய பெயரை மாற்றி பவுல் என்று அழைத்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. அதற்கு முன்பாக நான் என்றென்றைக்குமே சொல்ல கடமைப்பட்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், உலகத்தில் நிறைய படைப்புகள் உண்டு. அந்த படைப்புகளை நீங்களும் நானும் தெரிந்தோ தெரியாமலோ பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். புரிந்தோ புரியாமலோ அவைகளை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு லேடிஸ் எல்லாம் பயன்படுத்துகிற கிச்சனில் இருக்கிற அது இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருக்கட்டும், அல்லது கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அல்லது வாகனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே, 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் ஹெவி ட்ரக், அது மாதிரி எதுவாக எந்த படைப்புகளாக இருந்தாலும், இன்க்ளூடிங் மொபைல் ஃபோன், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அதை படைத்தவர் ஒரு குறிப்பேட்டை எழுதி அதோடு கூட விற்பனை செய்யும் பொழுது இலவசமாக கொடுக்கிறார். அதை நாம் படிக்க வேண்டும். அந்த குறிப்பேட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கையடக்க புத்தகத்தில் என்ன குறிப்பு அந்த உற்பத்தியாளர் படைத்தவர் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை படித்துவிட்டு தான் அந்த பொருளை நீங்கள், அந்த படைப்பை நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்படி செய்யும் பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவிற்கு அந்த படைப்புகளை தயாரித்தவர் எதிர்பார்க்கிற அளவிற்கு அந்த நாட்கள் வரைக்கும் நீங்கள் அதை அழகாக பயன்படுத்த முடியும். இல்லை என்றால் தோல்வியிலே முடியும். பெரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிற அழிந்து போகிற பொருட்களுக்கே படைப்பாளி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பான் என்று சொன்னால், என்றென்றைக்கும் நாம் ஜீவிக்க போகிறோமே, சதா காலங்களிலும் நாம் அவரோடு கூட நாம் வாழப்போகிறோமே. படைத்தவர் படைக்கப்பட்ட படைப்பாளிகளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா பிரியமானவர்களே? வேத புத்தகம், பரிசுத்த வேத புத்தகம், தி ஹோலி பைபிள் நம்முடைய கரத்தில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை சும்மா செல்ஃபில் லைப்ரரியில் வச்சு பூஜைப்படுவதற்காக இருக்கக்கூடாது. அதை வாசியுங்கள், தியானம் செய்யுங்கள், இரவு பகலும் அதன் மேல் தியானமாய் இருங்கள். அப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவராகிய நம்முடைய தேவன் யோசுவா அவர்களை பார்த்து சொன்னாரே, அது அவர்களுக்கு மட்டும் அல்ல, நம்ம அனைவருக்கும் அது பொருந்தும். வேத வசத்தை வாசிக்க 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 அதில் இருக்கிற மகத்துவங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அதை அறிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும் தேவனே என்று கேட்கிறாரே. எப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக அவர் வலம் வந்தார். தான் சகோதரித்து வைத்த பொன்னையும் வெள்ளியையும் அநேக விலையேற பெற்ற ரத்தின கற்களையும் தன்னுடைய மகன் சாலமோன் இடத்துல கொடுத்து, மகனே, நம்முடைய தேவனுக்காக, நம்முடைய முற்பிதாக்களின் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டு என்று அனைத்து பொருட்களையும் அவரிடத்தில் கொடுத்து கண்களை மூடினார் என்று பார்க்கிறோமே. அந்த தேவன் உங்களை குறித்து, என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை எல்லாம் சொல்லியிருக்கிறாரே, அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசிகளாக இருந்தாலும் இந்த யூடியூப் சேனலில் திடீரென்று நீங்கள் என்னுடைய செய்தியை கேட்க ஒரு சூழ்நிலையை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னாலும்,
இந்த வேத புத்தகத்தை நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமான வேத புத்தகத்தை உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி உங்கள் பாஷையில் உங்களுடைய தாய்மொழியில் அது டவுன்லோட் பண்ணி வாசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 30 நிமிடமாகிலும் நீங்கள் வாசித்து பார்த்து பழகும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். பிரியமானவர்களே, நானோ அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளோ உங்களுக்கு எவ்வளவு நாட்கள் உதவி செய்ய முடியும்? உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு அப்படிப்பட்டதாக அமையவும் இல்லையே. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் எப்படி யாக்கோபிடத்திலே பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறாரோ அவரிடத்திலே நீங்கள் முறையிடும் பொழுது கேட்கும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று நீங்களும் நானும் வேதத்திலே வாசிக்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தான் நம்முடைய கரத்தில் இந்த பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த வேத புத்தகத்திற்கு மதிப்பு மரியாதையும் கொடுங்கள். அது தேவனால் பேசப்பட்ட வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புத்தகம். இது உலக பிரகாரமான அறிவை சம்பாதிப்பதற்காக பள்ளிக்கு செல்கிறோம், கல்லூரிக்கு செல்கிறோம், பல்கலைக்கழகத்திற்கு செல்கிறோம். அங்கே ஆசிரியர்கள் உண்டு, பேராசிரியர்கள் உண்டு, முதல்வர்கள் உண்டு. அதைவிட பெரிய பேராசிரியர் உங்களோடும் என்னோடும் கூட தினந்தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, என் சத்தத்திற்கு செவியை கொடு என்று சொல்லுகிறார். இயேசுவர் சொல்லும் பொழுது காது உள்ளவன் எவனும் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். நமக்கு காதுகள் இருக்கிறது, எதையோ கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. இறைவனுடைய சத்தத்தை கேட்க பழகி இருக்கிறோமா? அப்படி பழகி இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னும் மேன்மேலும் நீங்கள் வளர முடியும், விருத்தி அடைய முடியும், இடம் கொள்ளாமல் நீங்கள் பெருக முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாளில் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் இருக்கிற அநேக புத்தகங்கள் அப்போஸ்தலருடைய அப்போஸ்தல நிருபங்களில் இருந்து கடைசி வரைக்கும் அதிகமாக இந்த புதிய ஏற்பாட்டை ஆக்குப்பை பண்ணியிருக்கிற நபர் யார் என்று பார்த்தால் பவுலடிகள் எழுதின கடிதங்கள் தான். அவ்வளவு வெளிப்பாடுகள் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அந்த அளவிற்கு ஒரு அருமையான ஒரு மனுஷனாக தேவன் அவர் அந்த நாளில் பெயர் சொல்லி அழைத்து அவருடைய வல்லமையை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, அறிவை ஞானத்தை கொடுத்து அவருடைய ஊழியக்காரனாக மாற்றி இந்த உலகத்தில் இன்று அநேகர் எந்த ஊழியக்காரனாகிலும் பவுலை மறந்து பேசவே முடியாது. அந்த அளவிற்கு பவுலுடைய ஊழியர்கள் அந்த நாளிலே அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் நிறைந்திருந்தது என்று நாம் பார்க்க முடிகிறது. சரி, இந்த பவுல் என்ற பெயர் வருவதற்கு முன்பாக சவுலாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை வாசித்து விட்டு அவரை குறித்து நாம் தியானம் செய்ய ஆரம்பிப்போம். அப்போஸ்தல நிருபம் 9வது அதிகாரம் 1-15 வசனங்களை வாசிக்க வேண்டும் என்று இருக்கிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சேஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயை ஆகிலும் நான் கண்டுபிடித்தான், அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அந்த ஒளி வந்து அவன் மேலே பட்ட உடனே அவனால் தாங்க முடியாமல் தரையிலே விழுந்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது சவுலே சவுலே, எவ்வளவு அழகா பாருங்க, பெயர் சொல்லி அழைக்கும் தேவன், அவருடைய பெயர் தெரிந்திருக்கிறது. இறைவனுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை கட்டி அவர்களை அடித்து கல்லெறிந்து கொலை செய்தவன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்தேவான் எப்படி கொல்லப்பட்டார், யாருடைய தலைமையில் அவர் கொல்லப்பட்டார் என்பதையும் நான் வாசிக்க போகிறேன். அவள் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை மட்டும் கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? இது அருமையான கேள்வி. தேவன் உங்களிடத்திலே வந்து உங்களோட பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது உடனே கேளுங்க, ஆண்டவரே நீர் யார்? உலகத்தில் நிறைய ஆண்டவன்மார்கள் உண்டு, அவர்களுக்கெல்லாம் பெயர் உண்டு. இந்த சவுலை பவுலாக மாற்றின தேவன், ஊழியக்காரனாக மாற்றின தேவன், அவருக்கு ஞானத்தை கொடுத்த தேவன், எனக்கும் தேவன், எனக்கு பிடித்த தேவன். ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
ஒரு அழகா அவருடைய பேரை ரிவீல் பண்றாரு பாருங்க. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். பயம் வந்துடுச்சு. உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறது என்ன சும்மா அப்படி அவருக்கு உங்க பெயர் தெரியும்ன்றதுனால பெயர் சொல்லிட்டு நல்லா இருக்கேன்னு கேட்டுட்டு போறதுக்கு இல்லைங்க. ஒரு பெரிய பிளானோட தான் அழைக்கிறார். நிறைய எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைத்தார், அத்தனை பெயரையும் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். உன்னதங்களிலே கொண்டு வந்து அமர வைத்த தேவன் நம்முடைய தேவன். பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் தியானம் செய்தோம். இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பட்டணத்துக்கு போ என்று ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறார். அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுண்ட் மட்டும் வருது, ஆடியோ சவுண்ட். இயேசுவானவர் பேசுகிற சத்தத்தை மட்டும் கேட்கிறார். உருவத்தை பார்க்க முடியவில்லை. சத்தம் மட்டும் கேட்கிறது என்று சொல்லி திகைத்து பிரமித்து நின்றார்கள் என்று பார்க்கிறோம். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவர் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். பயந்து போயிட்டான். என்ன நடக்க போதோ தெரியலையே, நான் இவ்வளவு ஒரு முரடனா இருந்தனே, கொடூரனா இருந்தனே, கொலைபாதகனா இருந்தனே, கிறிஸ்தவர்களை அவர்கள் இருக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்களை தேடி 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 கண்டுபிடித்து அவர்களை அடித்தேனே, உரைத்தேனே, கொலை செய்தேனே என்று சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே 3 நாள் 3 பகல் 3 இரவு எந்த விதமான தண்ணீரை கூட, எந்த விதமான பழச்சாறுகளையும் குடிக்காமல், உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய், நான் சொன்ன பார்த்தீங்களா, அவருக்கு நம்முடைய பெயர் தான் தெரியுமா அல்லது நாம் வசிக்கும் விலாசம் அவருக்கு தெரியுமா என்று கேட்டேன் அல்லவா. அனனியா என்ற மனுஷன் நேர்த்தெரு என்று சொல்லப்பட்ட அந்த ஸ்ட்ரீட்ல, நேர்த்தெரு என்று சொன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரீட், அந்த பேரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரீட்ல அனனியா என்னும் தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணம் தான் ஆகிய அவன் எந்த பட்டினத்தான் என்று சொல்கிறார் பாருங்க. சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவருக்கு பயம் வந்துருச்சு. எவன் ஒரு வில்லனாய் இந்த பகுதியிலே சுற்றிப்பட்டு வருகிறானோ, கர்த்தருடைய பிள்ளைகளை தேடி கண்டுபிடித்து அடிக்கிறான், துன்புறுத்துகிறான், கொலை செய்கிறானோ, அவனை போய் பார்க்கவும் அவன் மேல் தன்னுடைய கைகளையும் வைக்கும்படி நம்முடைய ஆண்டவன் நமக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி பயந்து அவனை குறித்து, சவுலை குறித்து இறைவனிடத்தில் நம்முடைய அனனியா அவர்கள் பேசினார் என்று பார்க்கிறோம். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். இறைவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இவர் பயந்து போயிட்டு அவனுடைய கேரக்டரை அவனுடைய குணாதிசயத்தை குறித்து இயேசுவானவரிடத்தில் அனனியா பேசினார் என்று பார்க்கிறோம். அதற்கு இயேசுவானவர் பதில் கொடுக்கிறார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும், புறஜாதிகள் யார்? நீங்களும் நானும். நம்முடைய பிறப்பின்படியே நாம் இஸ்ரவேலர்களுடைய வாரிசுதாரர்கள் அல்ல, புறஜாதியிலே பிறந்தவர்கள். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா சவுலை தெரிந்து கொண்டு அவருடைய உபதேசங்கள் மூலமாக புறஜாதிகளாக இருக்கிற உங்களையும் என்னையும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக 2025 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்பர் 1 ப்ராஃபட் இந்த ஹோல் வேர்ல்ட் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய தீர்க்கதரிசி, பிரதான மேய்ப்பனும் பிரதான போதகரும் பிரதான தீர்க்கதரிசியும் ஆகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனனியாவிடத்தில் அழகாய் சொல்லியிருக்கிறார். கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்றார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவருக்கு உகந்த பாத்திரமாக
சவுலை பார்த்து எப்படி சொன்னார், இவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருக்கிறான் என்று சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு சர்டிபிகேட், அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நம்முடைய இறைவனுடைய கரத்திலிருந்து வாயிலிருந்து பெற்றுக்கொள்ள நாம் ஆசைப்பட வேண்டும், விரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, இறைவன் என்னை ரட்சித்த நாளிலிருந்து இந்த வினாடி வரைக்கும் என்னை படிப்படியாக எல்லாவற்றிலும் உயர்த்தி கொண்டே வருகிறார். சிறுமை என்பதே கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாது. மட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை என்பது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாது. உயர்தரமான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி லைஃபை கொடுக்க தான் பரலோகத்தை விட்டு பாவமான சபிக்கப்பட்ட இந்த பூமியில நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ரட்சகர், நம்முடைய மூத்த சகோதரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவதரித்தார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு உதவி செய்யதான் இம்மானுவேல் என்ற நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த நிலையில் சவுலுக்கு எப்படி உதவி செய்யும்படியாக இறங்கி வந்தாரோ, அவனோடு கூட பேசினாரோ, அதே தேவன் இன்று நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யார் இந்த பவுல்? இதுதான் இந்த நாளிலே நாம் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அப்போஸ்தலர் நிருபம் 7வது அதிகாரம் 55வது வசனத்திலிருந்து 60வது வசனம் வரைக்கும் வாசித்துவிட்டு 60ஓடு முடிகிறது. ஆகவே 8வது அதிகாரம் முதல் வசனத்தோடு கூட அவரை குறித்து நான் வாசிக்க வேண்டும் என்று இருக்கிறேன். அப்போஸ்தலர் நிருபம் 7வது அதிகாரம் 55 அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், யாரு? ஸ்தேவான், வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, பிதாவாகிய தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதாகவும் அவருடைய வலது பார்சத்திலே அவருடைய குமாரன் நமக்கெல்லாம் இரட்சகராய் இருக்கிற இயேசுவானவர் நின்று கொண்டிருப்பதாகவும் தரிசனம் காண்கிறார். ஸ்தேவான் அவர்கள் வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இறைவனுக்குள் இருப்போம் என்று சொன்னால், ஸ்தேவான் என்று எப்படி அந்த நாளிலே இறைவனை கண்டாரோ தரிசித்தாரோ, அதேபோல நீங்களும் நானும் தினந்தோறும் தரிசிக்க முடியும். நம்முடைய ஆவியிலே உள்ளான மனுஷன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை கொண்டு இறைவனை பார்க்க முடியும், இறைவனோடு கூட சம்பாஷிக்க முடியும், இறைவனோடு கூட கரம் கோர்த்து நடக்க முடியும். பிரியமானவர்களே, எவ்ரி சிங்கிள் டே இந்த ஏர்லி மார்னிங் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவரை ஆராதனை செய்யும் பொழுது இப்படியாக நான் சொல்லுவது என்னுடைய பழக்கம். Let us talk together, let us walk together, let us enjoy together, let us sit together என்று நான் சொல்லுவேன். நீர் இல்லாமல் எங்களுக்கு ஏது வாழ்க்கை? நீர் தானே எங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தீர். இந்த உலகம் பெரியது தான், ஆனால் அதை நாங்கள் பெரியதாக பார்க்கவில்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் எங்களுக்கு பெரியவர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அவரை நாங்கள் அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஸ்தேவான் அந்த நாளிலே பார்த்தாரோ நீங்களும் நானும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 57வது வசனம், அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய், அதாவது கூடியிருந்தவர்கள் ஸ்தேவானை சுற்றிலும் இன்க்ளூடிங் சவுல், அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி, இன்னசென்ட் மேன் ஸ்டேவான், அவனை கல்லெறிந்தார்கள். ஒரு குற்றம் செய்தால் கல்லெறியலாங்க, அதற்கு அந்த நாளில் அனுமதி உண்டு. ஆனால் குற்றமே செய்யாமல் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்டனை பாருங்கள். ஒரு நரகத்திற்கு புறம்பே கொண்டு போய் ஒரு அனாதையை போல அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி, சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய, யார் இந்த சவுல் என்று சொன்னேன் அல்லவா, அவருடைய அந்த வாலிபன், அப்பொழுது ஒரு வாலிபனாக இருக்கிறார் சவுல். இவரும் ஸ்தேவான் அவர்களும் வாலிபர் தான், திருமணம் செய்து கொள்ளாத வாலிபர் அவர். ஒரு சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ள என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். என்ன கொடுமைங்க! இறைவனை துதிக்கும் பொழுது யாருக்குங்க கல்லெறிய மனசு வரும்? நிறைய கோயில்களில் போயிட்டு அந்த சிலைகள் முன்பாக எத்தனையோ மக்கள் வணங்குகிறார்கள், வழிபடுகிறார்கள். அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் வந்து அவர்கள் மேல் தொடர்ந்து ஒரு கும்பல் வந்து கல்லெறிந்தால் எப்படி இருக்கும்? இறைவனை தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து விட்டதே என்று யாருக்குமே மனம் கலங்கும். நம்முடைய ஜீவனுள்ள தேவனை தொழுது கொண்டிருக்கிற மாத்திரத்தில் ஸ்தேவான் அவர்கள் மேல் அநேகர் கூடிக்கொண்டு ஒரு குழுவாக அவர் மேல் கல்லெறிந்தார்கள், அவர்களை கொலை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். 60வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, அவனும்
முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். எப்படி நம்முடைய ரட்சகர் அந்த நாளிலே பிதாவாகிய தெய்வமே வலது கரத்திற்கும் இடது கரத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றே தெரியாத இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களுக்காக நான் பரிதாபிக்கிறேன், அவர்கள் மேலே எந்த விதமான குற்றத்தையும் சுமத்தாதையும் அவர்களை மன்னித்தருளும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வேண்டிக் கொண்டாரோ அதே சேம் மைண்ட் செட்டோட கூட நம்முடைய ஸ்தேவான் அவர்களும் இவர்கள் மேல் எந்த விதமான குற்றத்தையும் சுமத்தாதிரும், இவர்களை மன்னியும் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். அந்த வலி, அந்த வேதனை, அந்த அந்த பெரிய அந்த கருங்கற்களின் குவியலில் இருந்து எடுத்து அடித்து 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 அவர்களை கொலை செய்கிற மாத்திரத்தில் இவர் முழங்கால் படியிட்டு அவர்களுக்காக வேண்டிக் கொண்டார் என்று பார்க்கிறோம். 8வது அதிகாரத்துல முதல் வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கிறேன். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் என்று முடிகிறது. பிரியமானவர்களே, அந்த சவுலை தான் ஆண்டவர் பார்த்து ஸ்தேவான் எப்பொழுது கொலை செய்யப்பட்டாரோ இவருடைய தலைமையின் கீழ் அப்பொழுதே ஆண்டவர் அவரை முன்குறித்து விட்டார். இந்த மனுஷனை நான் தெரிந்து கொண்டு, இந்த மனுஷனை நான் அபிஷேகித்து, அவருடைய புத்தியை நான் மாற்றி, அவரோடு கூட நான் பேசி, என்னுடைய வார்த்தைகளை அவருடைய வாயிலே வைத்து, அவருக்கு என்னுடைய ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து, இஸ்ரவேலர்களுக்கும் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அதன் மூலமாக உலக மக்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இந்த சவுல் என்ற மனுஷன் இருக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய ஊழியக்காரனாகிய அனனியாவிடத்தில் பேசினார் என்று பார்க்கிறோம். பெரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அருமையான தேவன் நம்முடைய தேவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அல்லவா? அப்படி பெயர் சொல்லி அழைத்த தேவன் நமக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. 24 மணி நேரமும் அவர் நம்மேலதான் அவர் கவனமாக இருக்கிறார். தாய் தகப்பன் கூட சிறிது நேரம் நம்மை விட்டு தூரம் போய் விடுகிறார்கள். பரலோகத்திலே இருக்கிற நம்முடைய தாயும் தகப்பனும் ஆகிய யெகோவா என்னும் தேவன், நமக்கு ரட்சகரும் ஆண்டவரும் எஜமானனும் முதலாளியுமாய் இருக்கிற நம்முடைய தலைவர், அருமை ரட்சகர் இயேசுவானவரும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவருடைய அன்பை குறித்து அகராதிலே தேடினாலும் விளக்கம் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்காக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாளிலே அகாப்பே லவ் என்று சொன்னார்கள். விவரிக்க முடியாத அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, தேவ அன்பு, பாசம் மிகுந்த அன்பு. உலகத்தில் இருக்கிற பாசம் நேசமெல்லாம் குறை இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது. ஆனால் இவரிடத்தில் நிறைவு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது என்பதுதான் முடிவாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த சவுல் அவரை சொல்லப்பட்ட, அதாவது நான் ஒரு நிர்பந்தமான ஒரு மனுஷன், நான் ஒரு பாவி, எல்லா அறிவும் எல்லா ஞானமும் இருந்தும் வசதி வாய்ப்புகள் இருந்தும் எல்லாவற்றிலும் படித்து நன்கு கற்று தேர்ந்தவனாக இருந்தாலும் தேவனை அறிகிற அறிவிலே நான் சூன்யமாக இருந்து விட்டேனே, எனக்குள்ளே இந்த சரித்திற்குள்ளே ஒரு பாவம் குடியிருக்கிறதை என்னால் காண முடிகிறது என்று சொல்லி எத்தனையோ ஊழியக்காரர்கள் இயேசுவானவருக்கு பிறகு எழுப்பின தேவதாசர்கள் விவரிக்க முடியாத கருத்துக்களை எல்லாம் பல நிருபங்களிலே அப்போஸ்தல நிருபத்தில் ஆரம்பித்து ரோமர் வழியாக நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால் பவுலடிகளுடைய கடிதங்கள் அநேக சபைகளுக்கு எழுதப்பட்டு அனுப்பப்பட்டது. அதுதான் புதிய ஏற்பாட்டில் நிறைய புத்தகங்களாக பிரிண்ட் பண்ணி நம்முடைய கருத்திலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய மனுஷன் என்பவன் யார், மனுஷன் என்பவன் யார், அவனுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் குடிக்கொண்டிருக்கிறது என்பதை அவரை போல விவரிக்க வேறு ஒருவராலும் முடியாது, என்னாலும் முடியாது. என்னாலும் நிச்சயமாக நான் யார் என்று அடிக்கடி நான் என்னை நானே கேட்டுக்கொள்கிறேன். நான் யார், நான் எப்படி வந்தேன், எனக்காக நானே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, சரி, ஒரு வசனத்தை வாசித்து விட்டு இந்த நாளிலே சவுல் என்று சொல்லப்பட்ட அந்த பவுலடிகளுடைய சரித்திரத்தை நாம் முடிக்க இருக்கிறோம். இந்த செய்திக்கு பின்பாக நான் அடுத்த முறை உங்களை சந்திக்க வரும்பொழுது ஒரு புதிய தலைப்பிலே உங்களோடு கூட பேச வேண்டும் இருக்கிறேன். அது ஒரு சில பாகத்திலே அது முடிந்துவிடும். அந்த செய்திக்கு தலைப்பு இப்பொழுதே சொல்லிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காலியாகும் போதெல்லாம் ஜாலியாகும் வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் நினைக்கணும், இந்த சத்தியத்தை நீங்கள் நினைவு கூறணும். ஏதோ யாரோ சொல்லும் கதைகளை கேட்டும் இடத்தில் நான் சொல்ல வரப்போவது இல்லை. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் யாருடைய வாழ்க்கையெல்லாம் காலியானது, அப்பொழுது அந்த வாழ்க்கையிலே
அகப்பட்டு இருந்தவர்களை ஜாலியாக மாற்றினார் நம்முடைய தேவன் என்பதுதான் அதனுடைய சாரம்சமாக இருக்க போகிறது. பிரியமானவர்களே, இப்பொழுதே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அந்த செய்தியை கேட்பதற்காக என்று சொல்லுகிறேன். ரோமருக்கு எழுதின புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 21வது வசனத்து வரைக்கும் வாசிக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. யார்? சவுல் என்று அழைக்கப்பட்ட பவுலடிகள். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே, அதெல்லாம் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அவருக்கு தெரியுது நான் யார் என்று எனக்கு தெரிகிறது. நான் என்று சொல்லப்படுகிற இந்த சரீரத்திற்குள்ளே ஒரு பாவம் கொண்டிருக்கிறதாகவும் நான் பார்க்கிறேன் என்ற ஒரு புதிய வெளிப்பாட்டை பவுலடிகள் மூலமாக புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இதை நீங்களும் நான் ஒத்துக்கொள்ளணும். பவுல் ஒத்துக்கொண்டார். இன்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிற உலகெங்கிலும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவாதி தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். 100% நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரிடத்தில் அநீதி என்பதே இல்லை, மாசு என்பதே அவரிடத்தில் இல்லை. பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன் அவர் எதிர்பார்க்கிற அளவிற்கு நம்ம இடத்துல நீதி இல்லை. ஆகவே தான் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை நான் மன்னிக்கவோ என்னை நீங்கள் மன்னிக்கவோ அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் நம்ம இடத்தில் இல்லை. ஆகவே தான் அவர் நம்மை மன்னித்து இருக்கிறார், மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே பவுலடிகள் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் நானும் ஒத்துக்கொண்டு நாம் முடிந்த அளவிற்கு நம்மால் நன்மை செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். அடுத்த வசனம் இப்படியாக வருகிறது. அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே அதிகம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒத்துக்கொள்றீங்களா? அடுத்த வசனம், அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்கிறார். நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் பாவமே செய்யல அப்படின்னு சொல்றார். எனக்குள்ளே வாசமாய் செய்கிறது ஒரு பாவம். சாபமான ஒரு மனுஷன், விழுந்து போன அந்த பிசாசு, பாவி, சபிக்கப்பட்ட அந்த விழுந்து போன தூதன், பாவமே அறியாத நான் இந்த சரீரத்திற்குள்ளே வாசம் செய்கிற வேறொரு பிரமாணம், பாவம் என்கிற பிரமாணம் விழுந்து போன தூதன் மூலமாக செய்யப்படுகிறதை நான் உணர்கிறேன், அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமையும் உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் என்று முடிக்கிறார். நிறைய இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக வாழ்ந்தவர், ஒரு கொலைபாதகனாக வாழ்ந்தவர். நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சிறைச்சாலையில் இருந்து யாராகிலும் இந்த யூடியூப் சேனலில் என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் சொன்னால், இன்று நீங்கள் ரட்சிக்கப்படக்கூடிய நாளாக இறைவன் உங்களுக்கு அனுகிரகம் புரிகிறார். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் மோசே என்பவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் மூலமாக பல லட்ச மக்களை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து, அந்த அடிமை தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். அவருடைய முற்பகுதி, ஊழியக்காரனாக மாறுவதற்கு முன்பாக முற்பகுதியிலே சடுதியிலே ஒரு கோபம் வந்து ஒரு அந்நியனை அவர் கொன்று போட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனையும் தேவன் தெரிந்து கொண்டு, அப்படிப்பட்ட ஒரு கொலைபாதகரையும் தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய குதாலசைகளை மாற்றி இறைவனுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்து ஒரு பெரிய ஊழியக்காரனாக, ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவர் ஏற்படுத்தினார். அந்த மோசேயுடைய பெயரை தான் நான் ஆசைப்பட்டு இறைவனத்தில் கேட்டு பழனி என்கிற நான் மோசே என்று வைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி, மோசே எப்படி அந்த நாளிலே அறியாத ஜனங்களை இறைவனத்தில் கொண்டு வந்து சேர்க்க அவர் துடிதுடித்தாரோ பரிதபித்தாரோ, அதே போல் நான் என்னுடைய ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் பிறந்திருக்கிற நான் முதல் முறையாக என்னுடைய ஜனங்களை, என்னுடைய உடன்பிறப்புகளை உங்களுடைய திரு சமூகத்துக்கு நான் கொண்டு வர வேண்டும் என்று சூளுரை எடுத்தவனாக இறைவனத்தில் கேட்டு அந்த பெயரை வைத்துக் கொண்டேன். பழனி என்கிற நான் மோசஸ் என்று அழைக்கப்படுகிறேன்.
நான் எப்படி இடத்துல வேண்டினோ அதே போல் நானும் என் வீட்டாரும் என்று கர்த்தரை சேவிக்கிறோம். பிரியமானவர்களே, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள் அனைவரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, என்னுடைய கரத்தினால என்னுடைய குடும்பத்தாருக்கு நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அநேகருக்கு கொடுக்கவில்லை, சிலருக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபையையும் ஸ்லாகத்தையும் இந்த மனுஷனுக்கும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன். அதனாலே சவுலை அழைத்த தேவன், பவுல் என்ற பெயரை மாற்றின தேவன், பவுல் என்று பெயர் பெற்ற பிறகு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான உலகமே அறியக்கூடிய ஊழியக்காரனாக மாற்றப்பட்டாரோ அதே போல இந்த நாளிலே நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, கடந்தது பாஸ்ட் இஸ் பாஸ்ட், லாஸ்ட் இஸ் லாஸ்ட். இந்த வினாடியிலிருந்து நீங்களும் நானும் பவுலை போல நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இன்னும் நீதி செய்கிறவன் இன்னும் அதிகமாய் நீதி செய்ய கடவன் என்கிற வார்த்தையின்படி இறைவனுடைய நாமத்திற்கு மகிமை கொடுக்கும்படியாக, அவருடைய உள்ளத்திற்கு நாம் குளிர்விக்கும்படியாக, திருப்தியை செய்யும்படியாக நல்ல பல காரியங்களை செய்ய வேண்டுமாய் உங்களிடத்தில் நான் வேண்டுதல் வைக்கிறேன். பிரியமானவர்களே, நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. இறைவன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம், நம்ம அழைத்து கொண்டு போக. இதோ சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோமா? காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய திரு சமூகத்தில் காலதாமதமாக அல்ல, இதே பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பில் அநேக பரிசுத்தவான்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தேன். அநேகர் அதிகாலையிலே எழுந்து, அதிகாலமே பொழுது விடுவதற்கு முன்பாகவே எழுந்து என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து அவருடைய முகத்தை தேடினவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று பார்த்தோமே. அந்த பிரகாசம் அடைந்த குடும்பங்களிலே, நபர்களிலே நானும் என் குடும்பத்தாரும் அடங்கியிருக்கிறோம். நீங்களும் அடங்கியிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இறைவன் இந்த வேத புத்தகத்தில் கொடுத்திருக்கிற ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் உங்கள் தலையின் மேல் வந்து பலிப்பதாக என்று நான் சொல்லி உங்களை அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவரை நோக்கி பாருங்கள், அவரை உற்சாகமடைய செய்யுங்கள். ஆண்டவராகிய நம்முடைய தேவன் சொல்லும் பொழுது, என்னை மகிமைப்படுத்துங்கள், நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். என்னை கனம் பண்ணுங்கள், நான் உங்களை கனம் பண்ணுவேன். என்னை கனவீனம் பண்ணும் பொழுது நானும் உங்களை கனவீனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு முன்பாக நாம் பயந்து நடுங்க வேண்டும். பெரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் உள்ளது. அவரை போல நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறவர் இந்த பூமியில வேறு யாருமே இல்லை. பெரியமானவர்களே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஐ ஆம் த என்ட்ரன்ஸ் என்று சொல்லுகிறார். அவருடைய நுழைவு வாயிலில் நாம் உள்ளே பிரவேசிப்போம் என்று சொன்னால் துதிகளுடனே தேவன் உள்ள இடங்களை மேய்த்து காண்பித்து அமர்ந்த தண்ணீர் இடையிலே நம்மை கொண்டு போய் விடுகிற தேவனாக இருக்கிறார். படுக்கைக்கு செல்லும் பொழுது ஒரு 180 செகண்டுக்குள்ளே நான் கண்களை மூடி உறங்குகிறேன். அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பேன். 4:30 நானும் என் மனைவியும் இறைவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து துதிப்பாட ஆரம்பித்து விடுவோம். ஜெபிப்பது மிகவும் சொற்பம். அது உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபமாக தான் இருக்கும். எங்களுக்காக ஜெபிக்கிறதை நாங்கள் நிறுத்திவிட்டோம். 100% உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, முழு பலத்திலிருந்து, முழு ஆவியிலிருந்து, முழு சிந்தையோடு கூட நானும் என் மனைவியும் இறைவனை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். அதனுடைய வெகுமதி பல வழிகளிலே நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். பெரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த மாபெரும் தலைப்பில் 28 பாகங்கள் கர்த்தருடைய பெரிதான கிருபையில ஆவியானவருடைய பெருத்த உதவியோடு கூட, அபிஷேகத்தோடு கூட என்னால் முடிந்த அளவிற்கு இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய கதாநாயகர்களை கொண்டு வரலாம், இன்னும் நிறைய தலைப்புகள் உள்ளே வந்து இறங்கி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் உங்கள் இடத்துல ஷேர் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆகவே இந்த பாகம் 21 கூட இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பை நான் முடித்துக்கொண்டு உங்களிடத்தில் இதை விரைப்படுகிறேன். கர்த்தர் தாமே நம்ம அனைவரோடும் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you all. Bye bye.